என்னடா பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இடிக்க வர? கண்ணு தெரியலையாடா கபோதி? தெரிஞ்சதுனால தான்டா இடிக்காம நிக்கிறேன். ஆமா என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது? டெலிபோன் லைன் கட் ஆயிடுச்சுன்னு சதி வீட்ல இருந்து போன் வந்துச்சு. அதான் கனெக்ட் பண்ண வந்திருக்கிறேன். கனெக்ட் பண்ற பேர்ல கரெக்ட் பண்ண வந்திருக்கேன். போறாமையா? மேலே பார். விபூதி தான் இருக்கு. முண்டம் பில்டிங்ல பாருடா. பேசுற கேப்ல யாரோ கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ நான் இந்த பக்கம். மேடம் விட்டு பம்ப்ல ரிப்பேரா, அதான் ஸ்ட்ரைட்டா என்ன ஒரு வாட்டி வந்து பர்சனலா சர்வீஸ் பண்ணிட்டு போக சொல்லிருக்காங்க. அப்படியே கீழே கவனி. இங்க இல்ல அங்க. ஏண்டா மோட்டார் ஓடுற வரைக்கும் ஓட்டோன்னு சார் கிரீஸ் போட்டு ஓட்டி நிற்கிறாரு. மேடம் சர்வீஸ் பண்ண கூப்பிட்டாங்கன்னு என்கிட்ட கப்சா விடுற நீ? நான் கொண்டு வந்தது புது கிரீஸ். ஏ முட்டா பசங்க இங்க வாங்கடா. இதோ வந்துட்டோம். வா அம்மனியே கூப்பிடுது. பாக்குறதுக்கு சிறுசா இருந்தாலும் பஞ்சாயத்து பண்றதுல பெருசு. அதுகிட்டயே கேட்போம். நடு ரோட்ல நின்னு நியாயம் சொல்றதுக்கு அம்மனி என்ன மொபைல் கொடுக்கறா? முதல்ல சண்டையை நிறுத்துங்க. நான் தான் உங்களுக்காக இருக்கேனே, அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? என்னது நீ இருக்கறியா? உன்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தனே என்ன? ஐயோ ஐயோ அடிச்சுக்காதீங்க மாமா. ஏற்கனவே பாதி மூளை குழம்பு இருக்கு, முழுசா குழம்பிட போகுது. நீங்க அந்த அம்மாவை சைட் அடிக்கிறதுல ரைட்டே கிடையாது. அவங்க லெவல் எங்க, உங்க லெவல் எங்க? ஆசைப்படுறதுலயும் ஒரு அளவு இருக்கணும். அவங்களுடைய இருட்டான வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கலான்னு தான் பாக்குறேன். அப்புறம் அவங்களோட தனியான வாழ்க்கைக்கு துணையா இருக்கலாம் தான் பாக்குறேன். பேச நிறுத்துங்கடா. எட்டரை பழம் இங்க இருக்கும்போது எட்டாத பழத்துக்கு எதுக்கு எகிரி எகிரி குதிக்கிறீங்க? நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க ரெண்டு பேரையும் நான் சந்தோஷமா வச்சுப்பேன். என்னால முடியாதுப்பா. இவன் என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். ஏண்டா டேய், உன்னுடைய குரங்கு பர்சனாலிட்டிக்கு நீ யோசிக்கும் போது என்னுடைய பர்சனாலிட்டிக்கு நான் இங்க இருக்கவே கூடாது. சதி வர நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். சதியே இந்த பக்கம்டா. சதியே ஏ முட்டா மாமன்களா, நீங்க யாருக்காக போறீங்களோ அவங்க போய் 10 நிமிஷம் ஆச்சு. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, மாடி வீட்டு மேலே என்னோட மனசு இருக்கு. சதி வர டைம் ஆயிடுச்சே. ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை வா. குப்பை கிளீன் பண்றவன் நீ கான்வென்ட் பாஷை பேசி என்ன கரெக்ட் பண்ண பாக்குறியா? பாக்குறதுக்கு போன மாதிரி இருக்கிற. நான் நேரா போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு வரியா? டேய் என்னடா பண்றீங்க நீ? பாத்த தெரியல ரோடு கூட்டுறேன். ரோடு கூட்டுற அது எங்களுக்கு தெரியுது. ரோடு கூட்டுறவன் போடுற ட்ரெஸ் ஆகுது. இதுல போஸ் வேற. இந்த ரோடு கூட்டுற டெம்பரரி வேலையை 10,000 கொடுத்து நான் பர்மனன்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் உங்க அப்பா போட்ட ரோடா? அந்த பங்களால இருக்கிற சதியை நான் லவ் பண்றேன். சகதியை கிளீன் பண்றவெல்லாம் என் சதியை லவ் பண்றானே இறைவா, இதெல்லாம் சதியா? मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब, मेरे सपनों की रानी कब आएगी तू, मेरे सपनों की रानी कब आएगी तू, चलिया चलिया चलिया. கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது மாமே, அதனாலதான் சைக்கிள் ஓட்டுன்னு வரேன். உன்னை யாரா நடு ரோட்ல நண்டு வர சொன்னது? உனக்கு இவ்வளவு சொலுசான பொண்ணு கேக்குறாடா? அத கேக்குறதுக்கு நீ யாரா? நீ போஸ் கொடுத்து பாத்துக்கிட்டே ஒரு பொண்ணு அந்த ஃபிகருக்கு விசுகிட்டு தாலி கட்ட போறதே நான் தான்டா. என் ஒங்கு ஒழுக்கு தாலி கட்ட போறது நான் மட்டும் தான்டா. வேற எவனாவது குறுக்க வந்தா என்ன பண்ணுவ? வெட்டுவேன். ஓய் வேஸ்ட் கும்பல் இங்க வாங்க. ஏய் யாரோ பார்த்து வேஸ்ட் கும்பல்னே மொள கும்பலாச்சு பாக்குறீங்க இல்லன்னா அப்படியே பகல்ல. என்ன வேஸ்ட் கும்பல் அதிகமாயிடுச்சு? நாங்க ரெண்டு பேர் தான் போட்டி போட்டுட்டோம். தேவையில்லாம இந்த ரெண்டு பேர் வேற. இது பெரிய ஒலிம்பிக். லேஹ்யம் இது ஒரு சிட்டிக்குருவி லேஹ்யம். இங்க ஒரு நல்ல பெண்குட்டி உண்டு, பேரு சத்யானா. அவரோட அட்ரஸ் தெரியுமோ? டேய் தாங்கண்ணே, எங்களை என்ன கையாலாவது நினைச்சியாடா? அண்ணா குட்டிக்காக பொட்டியோட கேரளால இருந்து வந்துட்டியா? ஒரு எட்டேத்துனா எர்ணாகுளத்துல போய் விழுவேன். உன்னை கக்கூஸ் காவால போட்டு அமுக்குனே அந்த கப்பு தாங்க புடுங்கடா. குறுக்க வந்தினா குறுக்கால வெட்டு. എന്തോ ജെന്റിൽമാൻ, ഞാൻ ഒരു ലേഹം വിൽക്കാൻ. ഈ ചിട്ടിക്കുരുവിൽ ലേഹം ഉണ്ടല്ലോ, ആ പെൺകുട്ടിക്ക് നിങ്ങൾ കൊടുത്താൽ உங்களுக்கு கூட வரும், ഞാൻ കൊടുത്താൽ എൻ கூட வரும். മനസ്സിലായോ? മനസ്സിലായി. புரியலங்கிறதுக்கு அவ்வளவு பவர். இப்போ நீ என்னோட வரும். சீக்கிரமா கையில தரும். நவுரும். சீக்கிரம்
இங்களை குடிச்சோம் என்ன taste? உங்களுக்குன்னா பைத்தியம் தானே முத்தி போச்சு. நான் சொல்றது கேட்கவே மாட்டீங்களா? அளவுக்கு மேல ஆசைப்பட்டா கஷ்டத்துல தான் போய் முடியும். நீங்களே ஆசை வச்சிருக்கீங்களே, அந்த அம்மா காலையில என்ன பண்ணாங்க தெரியுமா? இனிமே உங்க யாருக்கும் அந்த பொண்ணு கிடைக்கும்னு கனவு கூட காணாதீங்க. நான் சொல்றதை கேளுங்க. உங்க எல்லாரையும் நான் சமமா பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சொல்றோம். அவன் குறுக்க வந்தானா லைனை கட் பண்ணிடுவேன். அவனை க்ளீன் பண்ணிடுவேன். அவன் அப்படியே ஷாக் கொடுத்து சரக்கு எடுத்து எங்களுக்கு இடைஞ்சல் பண்ண அவனை வெட்டுவேன். வாங்க அவனை ரெண்டா ஒண்ணு பாத்துப்போம். ஐயோ, யாரு? வருது. பெலகு பெலகு. வெளியே வருது. யார் வேணும்? என்ன சார் பிரச்சனை? உன் பேர் என்ன? ஆனந்த். இங்க எதுக்கு வந்த? இது எங்க தெரிஞ்சவங்க வீடு. அவங்க அமெரிக்கால இருக்காங்க. வீட்டை பார்த்துக்கிட்டே நான் இங்க இருக்கேன். எந்த ஊர் நீ? கேக்குறாளா எந்த ஊர் நீ? நான் எங்க ஊர் தாங்க. உங்க ஊர் இருக்கட்டும், இந்த ஊருக்கு ஏன் வந்தா யார் நீ? நான் தாங்க. நீ யாராவது இருந்துட்டு போ. எங்க விஷயத்துல ஏன் குறுக்க வர? நான் எப்பங்க குறுக்க வந்தேன்? நடுவுல தானே நிக்கிறேன். எங்களுக்கு அனாவசியமான தலைவலி. அனாவசியமா தலைவலி வந்தா அனாசின் சாப்பிடுங்க. என்ன நக்கலா? என்ன ஜோக்கா? இருக்கலாம். எங்களுக்கு சிரிப்பும் வராது, உன் பருப்பும் வேகாது. அங்க வேகுதுங்க. எங்களை பத்தி உனக்கு சரியா தெரியாது. நீங்க சொல்லாம எனக்கு எப்படிங்க தெரியும்? ஐயோ, இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. பரவாயில்ல, வாயாலே சொல்லுங்க. உன் மூஞ்சில என் கையை வைக்க. அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவங்க கை கீழே விழுந்துரும். இல்லங்கடா. நீ யாரு, எதுக்கு வந்தா, எதுக்கு இங்க தங்கி இருக்க, எதுக்கு வீட்டு எதுக்கு பாக்குற? நான் எங்க அம்மா ஒரே பிள்ளைங்க, ஆத்தோரமா இருக்கிறது என் கிராமங்க. வேலை தேடி வந்தாங்க. கடைசி கேள்வி புரியலீங்க. இதோ பார், அந்த 3 கேள்விக்கு பதில் சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அந்த கடைசி கேள்வி மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லு. என்னங்க கடைசி கேள்வி? எதிர் வீட்டு பொண்ணை ஏன்டா பாக்குற? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கா? எதிர் வீட்டுல பொண்ணு இருக்கிற விஷயம் நீங்க சொல்றது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு 2 லட்சம் பிரச்சனைங்க. ஏயா ஒருத்தனுக்கு 1008 பிரச்சனைனாலும் தாங்காது, உனக்கு 2 லட்சம் பிரச்சனையா? பிரச்சனையே 2 லட்சம் தாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. டேய், இவன் சரியான லூசா இருப்பான் போல இருக்குடா. இவனால நமக்கு எந்த பிரச்சனையும் அந்த மாதிரி யாரும் கிடையாது. எடை போட முடியாது. முதல்ல வந்த மேட்டர் சொல்லு. ஏய், வேலை கிடைச்ச உடனே வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும். இல்ல வெட்டுவா. அது என் பருப்பு வெந்துருச்சு. எங்களுக்கு வந்துருச்சு. வரிசையா போங்கடா. வெந்துருச்சுன்னா வந்துருச்சுன்றானுங்க. ஆண்டவா, இன்னைக்காவது வேலை கிடைக்கணும். யோ, உள்ள எல்லாம் போக முடியாது. போயா. உள்ள அனுப்புனதானுங்க. உள்ள வேலை இல்ல. போயா. உள்ள அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்களே வேலை இல்லைன்னா எப்படிங்க? ஹலோ சார். சார் சார். ஹலோ. யோ. பணம். ஆண்டவா, இது என்னடா சோதனை? ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறான், இன்னொருத்த பணத்தோட பைய போட்டு போறான். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. வாட்? தொலைஞ்சிடுச்சா? உங்ககிட்ட நான் எத்தனையோ வருஷம் வேலை பார்க்குறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். நிஜமாலுமே அந்த பணம் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். நம்புங்க மேடம். போதும் நிறுத்து. எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு இருந்தா என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி வேண்டாம்? நோ மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஐ டோன்ட் ஹியர் எனிதிங். எவ்வளவு போச்சு தெரியுமா? 5 lakhs. Do you understand? 5 lakhs. Stupid. I'm calling the police. ஐயோ, இவ்வளோ கார் இருக்கு. அப்புறம் அவர் ஏன் ஸ்கூட்டர்ல போனாரு? கார்ல போயிருந்துருக்கலாம். இது என்னோட பேக் ஆச்சு. இது எப்படி உங்ககிட்ட? நீங்க ஸ்கூட்டர்ல போகும்போது கீழே வந்துருச்சு. ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டேன். உங்க முன்ன பின்ன போனவங்க எல்லாம் திரும்பி பார்த்தாங்க, உங்களை தவிர. ரொம்ப தேங்க்ஸ் சார். பேக் கொடுங்க சார். ஐ, இதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். 5 லட்ச ரூபா சார். 500 ரூபாய் கட்டு 4, ஆமா. 1000 கட்டு 3 சார். கரெக்ட். இந்தாங்க. சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. என் வேலை, என் மான மரியாதை எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப ஐயோ தேங்க்ஸ் சார். சார் பெரிய மனுஷன் நீங்க போய் ஆடலாமா? எனக்கு கூட தான் ஊர்ல 2 லட்ச ரூபா கடன் இருக்கு. மனசு உறுத்துச்சு.
ஆனா பணத்துக்காக என்ன மாதிரியே நீங்களும் கஷ்டப்படுவீங்கன்னு நினைச்சு பார்த்தேன். அதான் திருப்பி கொடுத்துட்டேன். வாவ். இருங்க சார், எங்க மேடத்துல சொல்லி வேணாம் 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 வேணாம். ஊரம்பலையை ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. போக இருந்த உங்க வேலை மறுபடியும் என்னால கிடைச்சது. எனக்கு இந்த பட்டணத்துல ஒரு வேலை கிடைக்காமல போயிடும். சார் பழமொழி கொஞ்சம் தப்பா சொல்லியிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வரேன் சார். காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க பாதம் இரண்டும் பூமியில இருக்கே. மனுஷிதான். யார் நீங்க? ஐ அம் யுவர் ஃபேன். என்னங்க சொல்றீங்க? நான் என்ன சினிமா நடிகரா இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரா? ரசிக்கிறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும். ஐயோ அப்படி நான் என்னங்க சாதனை பண்ணேன்? ஒன்னா ரெண்டா ரோட்ல நாய்க்குட்டியை காப்பாத்தின போது உங்க அன்பால என் மனச கொள்ளையடிச்சீங்க. மாடியில நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஊரே என்ன தப்பான பார்வையில பார்த்துச்சு. உங்க பார்வை மட்டும் என் மேல படவே இல்லை. அதுல இருந்து நீங்க கண்ணியமானவர்னு தெரிஞ்சுக்கிட்டேன். லட்சம் லட்சமா பணம் உனக்கு கிடைச்சும் அதை நீ வச்சுக்காம திருப்பி கொடுத்த போது அகைன் your honesty was proved to me. இனி நீ இல்லாம நான் இல்லை. என்னோட உயிர் நீதான். ரெண்டுமே சூப்பர் ஹிட் படங்க. அந்த படத்துல நடிச்ச ஹீரோ கூட நல்ல பேரு. நீங்க பாத்தீங்களா? உன் சினிமா வசனத்தை நிறுத்து. வேலைக்கு ட்ரை பண்ற இல்ல நீ? ஆமாங்க. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் உன்னோட ஃபேன்னு சொன்னேன்ல. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நான் இந்த வீட்டு எதிர் பங்களால தான் இருக்கேன். அங்க வா, வேலை தரேன். நிஜமாவா? நீங்களா எதிர் பங்களால இருக்கீங்க? நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கு பெரிய மனசுங்க. வீடு தேடி வந்து எனக்கு வேலை தரேன்னு சொல்றீங்களே. உங்களுக்கு கோடி புண்ணியங்க. உங்களுக்கு கோயிலே கட்டலாங்க. நீங்க நல்லா இருக்கணுங்க. உங்க சிரிப்பு சத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க கூட குழந்தையா இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? ஏன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்க? உங்க காலுக்கு கீழே இருக்க டவல இடுப்புல கட்டுங்க. அப்ப இடுப்புல இருந்த டவல்? ஐயோ பாத்துட்டு இருப்பாங்களோ? நடந்துக்கிறா டேய் வாய மூடுடா. சும்மா இருக்க சொல்றீங்க. ചിട്ടിക്കുരുവി ലേഹ്യം. ലേഹ്യോ, என்னடா இனிமா ലേഹ്യം. கொடுத்த എൻട്രി ആവറാ? ഇതിക്ക് മുമ്പ് ഞാൻ കൊടുത്ത ലേഹ്യം ശരിയില്ല. ഇപ്പൊ നല്ലതാണ്. പറഞ്ഞത് മനസ്സിലായോ? ഒരു വാട്ടി നോക്കി. போன வாட்டி பறஞ்சதை நோக்கி பாதி குடல் வெளியில வந்துச்சு. இப்ப பறைய போறது நோக்கி மீதி குடல் வெளியில எடுக்க பாக்குறியா? ഇത് അങ്ങനെയില്ല. ഈ ലേഹ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് സത്യമംഗല കാട്ടിലോ ഏരുണ്ട ദന്തവും പുലിയുടെ രക്തവും ഉടുവുണ്ട പെറ്റ നല്ല കറകിച്ച് കൊണ്ടുവന്നതാണ്. മനസ്സിലായോ? சத்தியமங்கல காட்டு போறியா? டேய் வீரப்ப இல்லாம உங்களுக்குலாம் குளிர் விட்டு போச்சு. எப்படி போய் பேசலாம் பாறா? ഞാൻ പോയി പേசுறதிല്ല. ഈ ലേഹ്യം ഉണ്ടല്ലോ, ഇത് കുറച്ചെടുത്തിട്ട് കണ്ണില് വെച്ചാലും ഏത് പെണ്ണായാലും ഏത് കുട്ടായാലും അങ്ങനെ ഓടി വന്നിട്ട് നമ്മുടെ കവിട്ടോ കസക്കര കണ്ടുപിടിക്കും. இவன் நம்ம கண்ணுல மைய தடவி நம்மளை எல்லாம் குருடன் ஆக்கிட்டு ரத்த கண்ணீர் எம்பாராதா மாதிரி நம்ம எல்லாம் ரோட் ரோடா அலைய வைக்க போறான்டா என் பெண்ண. டேய் இனிமே இவன் பேச்ச கேட்காதீங்கடா மச்சான். எல்லாரும் என் பேச்ச கேளுங்க. சொல்லுடா மச்சான். சொல்றா மச்சான். அடிக்கடா இவனை. டேய் பாலு ரேஞ்சுக்கு விசில் அடிச்சிட்டு போறானே. ரொம்ப குஷியா இருந்திருப்பான் போல இருக்கேடா. டே குண்டா, அவனை பேக்லயே ஃபாலோ பண்ணி மேட்டர் என்னன்னு புடி. ஆனா ஒண்ணு, நீ ஃபாலோ பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஹலோ, யாருங்க பேசுறது? சாவித்ரி, நான் தான் பேசுறேன். மாமா நீங்களா? இவ்வளவு நாளா போன் பண்ணணும்னு நினைப்பே இல்லையா? சாரி செல்லம். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு மாமா? 25,000. நிஜமாவா மாமா? உண்மையில சத்தியமா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, போறண்டி செல்லம். எல்லாத்தையுமே டெலிபோன்ல கொடுத்துட்டேன்னா அப்புறம் நேர்ல வந்து மாமனுக்கு என்ன கொடுக்க போற? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2 லட்சம் ரூபாய் டிடி அனுப்பி வச்சிருக்கேன். சரிங்க மாமா. அப்பா முதல்ல அந்த கடன்காரனுக்கு கொடுத்துட சொல்லு. சரி. நீ உடனே பரப்பிட்டு வந்துரு. உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. வந்துறேன் மாமா. சரி, சீக்கிரம் ஓகே. யோ
சொல்லிட்டாளே. டே மச்சான், எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சுடா. அம்மனி சொன்னதும் ஒரு விதத்துல சரிதான். ஊட்டி பண்ணு மாதிரி அழகா இருக்க ஒருத்தனை விட்டுட்டு நாய் பொற மாதிரி இருக்கிறோம். நமக்கிட்ட எப்படி வருவா? வேற வழியே இல்லையா? ஏன்டா இல்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை எவ்வளவு நாள் இருந்தோம். இனிமே நமக்கு எல்லாமே அந்த அம்மனி தான். வா போவோம். கரெக்ட். அன்பே, அதுவும் நம்ம அம்மனி. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி வேணாடிடா. இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கையா இது படுகு ஓட்டுற துடுப்பு மாதிரி இருக்கு. நீ கவலையே படாத, உனக்கு லோன் வாங்கியாவது கட்டி தரேன். என்னது? வீடு தான். ஓ யா என்ன பேங்க் லோன் அது இதுன்னு பேச்சு அடிபடுது. உனக்கு தெரியாத விஷயம் எதுனா இருக்குமா தலைவா? சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். இத பாருங்க, உங்க யாருக்கும் என் மேல ஆசை வரல. மாமாக்கு தான் என்ன பிடிச்சிருந்தது. அதனால எனக்கு லோன் போட்டு வீடு கட்டி தரேன்னு சொன்னாங்க. பாவி, இது எனக்கு தெரியாம போச்சே. இது மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்தா பூமி எல்லாம் பந்தல் போட்டு ஆகாயத்துல தோரணம் கட்டி இதுக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்சிருப்பேன். இது சரி பள்ளியா? ஏன் இல்ல, செலவு கொஞ்சம் அதிகமாடுமே ஃபீல் பண்றேன். பாசக்கார பயலுக நண்பர்கள்னா இவங்கள மாதிரி தான் இருக்கணும். பாசம் தான் மவன உன்னை வெட்டண்டா. சரி, கல்யாணத்தை சூப்பரா நடத்தி போடலாம். சார் அந்த விஷயத்த சொல்லிட்டாரா? என்ன மாமா? சொல்லவே இல்லையா தலைவா? எதை சொல்லலன்னு சொல்ல வர நீ? அடப்பாவி, அந்த மாதிரி மேட்டருங்கனால நீ சொல்லாமே பறிச்சுட்டியா? கமுக்கமான ஆள்ற மச்சான் நீ. டேய், எந்த மாதிரி மேட்டரா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன்டா. அந்த பாலப்பட நோய் உங்க இருக்கிற விஷயத்தை நீயே மறைச்சிட்டு அதை எங்க சொல்லுங்கண்ணா? எப்படி சொல்றது? சொல்லிட்டேனா? நோயா? நோ 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 என்னது? ரெண்டு வாட்டி நோ. ஒரு விக்கெட் அவுட். கம் ஆன். அம்மனி, நோயின்னு நோபால் போட்டு என்ன அவுட் ஆக்கிட்டு போறாங்க. அவங்கள நம்பாத, சொல்றது கேளு. உன்னை நம்புற நான் வெண்ண பலான நோயை வச்சுக்கிட்டு என்கிட்ட பல்ல இழுச்சு காட்டுற. எனக்கு லோன் போட்டு வீடு கட்டி தரியா? உனக்கு நான் கட்டின பிளான் எங்க இருந்து கட்டுறது? மத்தியானம் சாப்பிட வர முடியாது. ஆபீஸ்ல முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அவ வீட்டு வழியா போயிட்டு இருக்காரு. ஆனந்த், இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக வேண்டாம். என்னோட ஸ்விம் பண்ணு. ஓகே? ஸ்விம்மிங்கா? நான் வேலை கொடுக்கும் போதே சொன்னேன்ல, நான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும்னு. கரெக்ட் தான். ஆனா எனக்கு நீச்சல் தெரியாது. தண்ணின்னா ஜன்னி. ஒண்ணும் ஆகாது. I'll teach you. Come on. ஓகே. கையை மட்டும் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே தான் நிற்பீங்க. காலையும் சேர்த்து அடிச்சாதான் முன்னாடி மூவ் பண்ணுவீங்க. Come on. Come on, move. That's it. ஜாலியா இருக்க மாமா. சாவித்ரி, ஜாலியா நீ எப்போ வந்த? முன்ன பின்ன வேலை இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அது இதுதானா? ஏன் புருஷனுக்கு நீச்சல் கத்து தர நீ யாரடி? What nonsense. This is my swimming pool, okay? சாவித்ரி, சாவித்ரி. சாவித்ரி, நீ எதுக்கு இங்க வந்த? நீங்க போடுற இந்த வேஷத்துக்கு முடிவு கட்ட தான் நான் இங்க வந்தேன். ஐயோ மேடம், மேடம்க்கு கோவம் வந்தா என் வேலை போயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோ சாவித்ரி. உங்க மனசு எனக்கு புரிஞ்சு போச்சு ரொம்ப மாமா. சந்தோஷம். இந்த இங்கிலீஷ்காரி ஸ்டைல பார்த்து நீங்க மயங்கிட்டீங்க. ஒரு வாட்டி ஏன் ஸ்டைல பாருங்க. ஆனந்த், முதல்ல அவள வெளியில அனுப்புறியா இல்லையா? வந்து கோவப்படாதீங்க மேடம். பட்டிக்காட்டு பொண்ணு இல்லையா? சீக்கிரம் வா மாமா. ஆனந்த், மேடம் இப்ப அனுப்பிடுறேன். நீ போ, நீ போ. போமா ப்ளீஸ். செல்லம், போ போ போ. ஃபர்ஸ்ட் நைட், ஃபர்ஸ்ட் நைட். சரி மாமா.
பூ மாதிரி வச்சு காப்பாத்துறேன்டி என் தங்கம் என் செல்லம். நான் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ, ஐயோ. நீ மட்டும் அந்த நோய்வாய்ப்பட்டவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்திருந்தாலும் வெயி இந்நேரம் பழைய தக்காளியா நான் சீரழிஞ்சு போயிருப்பேன். ஐயோ 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 அம்மனி வாழ்க்கை எப்படி நாசமா போவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே. பாத்துனே அதை நான் எப்படியே வாயால சொல்லுவேன். நீ சொல்லாத. அதெல்லாம் பார்க்க கண்ணே இல்ல, நல்ல கண்ணு. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவே பண்ணிட்டோம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே, இவனுடைய பிறவி பிரச்சனைய சொன்னானா? மனுஷனா 1000 பிரச்சனை இருக்கும். கட்டிக்க போற பொண்டாட்டி என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனை என்ன இருக்கும்? அப்போ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை நீ சம்மதிச்சியா? எவ்வளவு பெரிய தியாகிமா நீ. என்ன சொல்ற? அம்மணி, புரியலையே. இவங்க சொல்றது நீ நம்பவே நம்பாத. ஆ. இவங்க இல்லாத பொல்லாத இவங்கிட்ட சொல்லி உன் மனசை மாத்தி நம்ம 2 பேருக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறாங்கடி என் தங்கம். டேய், எப்போ நீ ஒரு கன்னி பொண்ணுடைய வாழ்க்கைய கசக்க பாத்தியோ உண்மையை சொல்ல வேண்டியது என் கடமை. ஏண்டா டேய் ஏண்டா நட்டு ராத்திரியில உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்படியே சுடுகாட்டுக்கு போய் பணத்தோட பணமா உருட்டு படுத்தியே அந்த மாதிரி சொன்னியா நீ? பயந்து போயிட்டல்ல. கண்டபடி கட்டி பூடிடா, எந்த இடத்தில் சுகமது அதிகம். என்னாச்சு? குழந்தை அழுதுச்சு. டேய், கை வைக்காதடா. வாய் மூடா. நீ கருப்பா இருந்தாலும் குணத்துல தங்கமா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ பேய்கிட்ட சகவாசம் வச்சுக்கிட்டு என் கூட குடும்பம் நடத்தலான்னு பாக்குறியா? போடா. முடியாது. போடா, டூகு. போடா. நான் போக மாட்டேன்.